குளம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குளம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடம் நாம் எப்படியாக செல்ல வேண்டும், ஆண்டவரிடம் செல்கிற நம்மை அவர் எவ்வாறாக பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகவே உலகிற்கு செல்லக்கூடிய ஆற்றல்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைப்படுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்த உமது நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடும் தூயாவியாருடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வசனங்கள் 55 57. அதிகாரம் 42
இறை வசனங்கள் 5-7, 17-24 முடிய. அந்நாள்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரனை அடையாளம் கண்டுகொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர்கள் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம், ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கின்றது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியுமென்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் பொது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள்.
வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவர்களை அவர் பஞ்சத்திலும் என்றென்றும் வாழ்விக்கின்றார். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரமளித்தார். அத்திருத்துதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, தோமா, வரி தண்டுவனாகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தவரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனையாக யோசேப்பிடம் செல்லுங்கள் என்ற முதல் வாசகத்தில் இருந்த அந்த ஒரு சொல்லடங்கை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோசேப்பினுடைய கதை, யாக்கோபினுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய வாழ்வு நிலை, பார்வோனுடைய அந்த ஆட்சி முறையெல்லாம் விவிலியத்திலிருந்து நாம் பல முறை படித்து தெரிந்திருக்கிற போது இது எதை நிலைநாட்டும் இந்த கதை என்று பார்க்கிற போது, இந்த கதையானது ஆண்டவருடைய வல்லமை மனிதனிலே எப்படி செயலாற்றுகிறது என்பதை நிலைநாட்டுகிறது. யோசேப்பு வழியாக அவருடைய தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் அவருடைய நாட்டவருக்கும் பார்வோனுக்கும் எகிப்து நாட்டவருக்கும் எப்படியாக யாவே இறைவனினுடைய செய்தியானது சொல்லப்படுகிறது என்று நாம் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். யாவே இறைவனுடைய செய்தியானது நாமே இருக்கிறவர், அதான் வாழும் கடவுள். அதனால தான் தொடக்க நூலில் முதல் அதிகாரம் முதல் இறை வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, நீர்த்திரள்கள் மீது ஆண்டவருடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அசைவாடி கொண்டிருக்கிறது என்றாலே உயிர் உள்ளது என்பதுதான் பொருள்படுகிறது. அந்த அசைவு உயிருள்ள உயிரினங்கள் அனைத்துமே அசைவை மூச்சை கொண்டிருக்கிறது. ஆவி என்பது மூச்சை குறிக்கின்றது. ஆக உலகத்தினுடைய தொடக்கத்திலேயே கடவுள் உலகின் எல்லையிலேயே அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் வாழ்பவராக இருந்தார் என்பதுதான். அதை நிலைநிறுத்துவது தான் பழைய ஏற்பாட்டு நூட்கள் அனைத்துமே. பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சண்டை சச்சரவுகளிலே குறிக்கப்படுவதெல்லாம் வாழ்கிற கடவுள் யாவே என்பதுதான். அந்த நிலையிலிருந்து பார்க்கிற போது இந்த நிகழ்வு யாக்கோப்பு, அவருடைய சகோதரர்கள், அவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக யாக்கோப்பினால் அதிகமாக அன்பு செய்யப்பட்ட இந்த யோசேப்பின் வழியாக பார்வோன் மன்னன், அவனுடைய மக்கள், அவனுடைய தேசமாகிய எகிப்து, பாலும் தேனும் பொழிகின்ற தேசம். அப்படியாக எது எல்லாம் கடவுளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிற போது, தேசம் தொடங்கி மக்கள் தொடங்கி சாதாரண குடும்பம் வரை தனி மனிதன் வரை கடவுளுடைய பாதுகாப்பானது உறுதி செய்யப்படுகிறது. அந்த கடவுள் எத்தகையவர் என்று பார்க்கிற போது உயிருள்ள கடவுள். அவர்தான் ஆவியானவராக நீர்த்திரள்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார், உயிருள்ளவராக. ஆக நீங்களும் நானும் நம்புகிற அந்த கடவுள் உயிருள்ள கடவுள் என்பது இது முதன்மையானது. யோசேப்பிடம் செல்லுங்கள் அப்படின்னு பார்வோன் மன்னன் யாரை அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்கிற போது, தேவைகளிலே இருப்பவர்களை, யாருக்கெல்லாம் உணவு தேவை அங்கே தேவைப்பட்டு இருந்துச்சோ அந்த மக்களையெல்லாம் யாருக்கிட்ட அனுப்ப சொல்லுகிறாரு? யோசேப்பு என்று ஒரு தனி மனிதனிடம் அனுப்பப்படுகிறார்கள். யோசேப்பிடம் செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை எதோடு நாம் ஒப்பிடலாம் என்று பார்க்கிற போது, யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் கானாவூர் திருமணத்தை நம்ம வாசிக்கிறோம். கானாவூர் திருமணத்தினுடைய அந்த பகுதிகளெல்லாம் வாசிக்கின்றோம். அந்த பகுதிகளிலே அந்த திருமண வீட்டிலே களி கொண்டாட்டங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மகிழ்ந்து இன்புறுகிறார்கள். உறவினர்கள் வந்து விட்டார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், மணமக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த தருணத்தில் ரசம் தீர்ந்து போகிறது. ரசம் தீர்ந்து போகிற போது அதை சமைப்பவர்கள், அதை பரிமாறுகிறவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரே ஒரு அம்மா மட்டும் ஒரு மூலையிலிருந்து அதை பார்த்துட்டு அது இயேசுவை நாடி போகிறார். அவர் அன்னை மரியாள், இயேசுனுடைய தாய். அவர் இயேசுவிடம் சொல்லுகிறாள்,
அங்கு புதுமை நடக்கிறது. அதே சந்தோஷம் சோகமாக மாறலை, அதே மகிழ்ச்சி அவங்களுக்கு அழுகையாக மாறலை. அதே உறவினர்கள், அதே நண்பர்கள் அவர்களை சபிக்கலை. இந்த வீட்டுக்கு வந்தோம், இந்த கல்யாணத்துக்கு வந்தோம், ரசம் இல்லை, அப்பம் இல்லை, எதுவுமே எங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னு அவங்க சபிக்கலை. மாறாக அனைவரும் நிறைவாக மகிழ்வோடு எந்த மகிழ்ச்சியில் இந்த திருமண விழாவிற்கு வந்தார்களோ அதே மகிழ்ச்சியில் சென்றார்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவிடம் சென்றார். அதே போல தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்தில் வளமையான தேசம், அந்த வளமையான தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. மக்கள் எல்லாம் உணவுக்காக, தானியத்திற்காக அவருடைய ஆட்சியாளனாகிய பார்வோனிடம் அண்டி செல்லுகிறார்கள். அவர் எளிமையாக சொல்லுகிறார், யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் உங்களை பார்த்து கொள்வார் என்று. ஏனென்றால் யோசேப்பிடம் செல்லுங்கள் என்று சொன்னவுடனே வளமை எங்கு இருக்கிறது, தானியம் அங்கு இருக்கிறது, அவர் உங்களுக்கு வாழ்வை கொடுப்பார் என்பதுதான். எப்படியாக அன்னை மரியாள் இயேசுவிடம் செல்லுகிற போது இந்த குடும்பத்திற்கு, இந்த திருமண வீட்டாருக்கு ஒருபோதும் வெட்கக்கேடு நிகழாது என்று நம்பி சென்றார். அங்கு முதல் வல்லமையான செயல் நடைபெற்றது என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோமோ, அதே போல் எகிப்து தேசத்தில், அந்நிய தேசம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் பார்வோன் மன்னனுடைய தலைமையில் செயல்படுகின்ற இந்த யோசேப்பிடம் செல்லுகிற போது அவருடைய பசி நீங்குகிறது, மக்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்பது தான். இந்த இரண்டு நிகழ்வுகளையும் மையமாக வைத்து தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய நற்செய்தியில் மூன்றாவது நிகழ்வு ஒன்று இருக்கிறது. என்ன மூன்றாவது நிகழ்வு அப்படின்னா, முதல் நிகழ்வு அவர் தம்முடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். இரண்டாவது சீடர்களை நியமிக்கின்றார், பெயர் சொல்லப்படுகிறது. மூன்றாவது அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். யாரிடம் அனுப்பப்படுகிறார்கள் என்று பார்க்கிற போது, ஆயனில்லா ஆடுகளைப் போல வாழ்கிற மக்களிடம் செல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த செல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தை எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்க்கிற போது, மனிதனுடைய உள்ளமானது எதை நாடுகிறதோ அதில் முழுமை காணக்கூடிய உள்ளமாக மாறுவதற்கு ஆண்டவர் வழிகாட்டுகிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு முதல் வாசகத்தில் பசியோடு இருந்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவனிடம் வாழ்வு இருக்கிறது, வாழ்வு என்றால் உணவுக்கான தானியம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் செல்லுகிற போது அங்கு அந்த மகிழ்ச்சி குன்றாது என்று சொல்லப்படுகிறது. இங்கு சீடர்களுக்கு திருத்தூதர்கள் என்ற பெயர் வைக்கப்பட்டு அவர் அனுப்பப்படுகிற போது சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல வாடுகிற மக்களிடம் செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது ஆயனில்லா ஆடுகளைப் போல வாழ்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக திருத்தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். நம்முடைய திருமுழுக்கில் கூட அதுதான் குருவானவர் அந்த ஜெபத்திலே வாசிக்கிறார், நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆளுமையில், நம்பிக்கையில், மக்கள் வாழ்வில் கடவுளை போல, இயேசுவை போல நாம் வாழ திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நம்முடைய திருமுழுக்கினுடைய அருள், நாம் அனுப்பப்படுகிற அருள் ஆண்டவர் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் இயேசுவிடம் சென்று நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அதையே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் திருத்தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இயேசுவோடு அவர்கள் உண்டார்கள், உறங்கினார்கள், கற்பித்ததை கேட்டார்கள், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதை பார்த்தார்கள், அதிகாரம் பெற்றார்கள். அந்த அதிகாரத்தோடு தான் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்களுக்கிடம் அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்படுகிற போது அவர்கள் மறு கிறிஸ்துவாக, வாழும் கிறிஸ்துவாக, வார்த்தையை எடுத்துரைக்கின்ற கிறிஸ்துவாக மாறிப்போகிறார்கள். அந்த மாற்றம்தான் மக்களுக்கு அகில உலகெங்கும் ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை சொல்லக்கூடிய கருவிகளாக அவர்களை மாற்றியது. நீங்களும் நானும் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம். அவரை போல வாழ அழைக்கப்படுகிற போது சாதாரண மனிதனாகிய பார்வோன் எளிய மனிதனாக இருந்த யோசேப்பிடம் வாழ்வு இருப்பதை கண்டுகொண்டார். அன்னை மரியாள் தமது மகன் இயேசுவிடம்
வாழ்வு இருப்பதை கண்டுகொண்டார். இயேசு அந்த வாழ்வை தம்முடைய திருத்தூதர்களுக்கு கொடுத்தார். அந்த திருத்தூது வழியாக நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நாம் அந்த அருளை பெற்றிருக்கிறோம். நாம் அந்த அருளை பெற்று பிறருக்கு அளிக்கின்ற போது ஆண்டவரிடம் செல்லக்கூடிய ஆற்றலை இந்த உலகத்தினுடைய பிள்ளைகள் அனைவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி நாம் பெற்றுக்கொண்டுகிற ஆற்றல் வலிமையுள்ளது, வாழ்வு கொடுப்பது, உயிர் உள்ளது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நெந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல்கள் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னைத்தரசர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
இச்சமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியலோ, கன்னி தாயாரின் பத்தானியலோ, உன்னதமாய் பேருமாட்சி ஒற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.